அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 8. முடியா கனவின் முடிவினிலை. 4 புறமும் திக்கு திகாந்திரங்களெல்லாம் ஒரே நீல நெடு நீர்ப்பரப்பு. யாரோ சொல்லி தூண்டி அனுப்புவது போல் அடுக்கடுக்காய் ஒன்றன் பின் ஒன்றாய் நிரவி மேலெழுந்து நிமிர்ந்து வரும் அலைகளின் ஆனந்த காட்சி. சுழித்து ஓலமிடும் காற்றுக்கும் அலைகளின் ஆர்ப்புக்கும் அஞ்சாமல் அந்த கப்பல் சென்று கொண்டே இருந்தது. இளவரசே, சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களே, மிகவும் களைப்பாக இருந்தால் படுத்துக்கொள்ளலாமே என்றார் சக்கசேனாபதி. ராஜசிம்மன் உண்மையில் சோர்ந்துதான் போயிருந்தான். அதிக நேர கடற்பயணத்தின் அலுப்பு அது. கண்கள் சிவந்திருந்தன. உடல் நெருப்பாய் கொதித்தது. தலை கனத்து வலிப்பது போலிருந்தது. கீழ்த்தளத்தில் ஒரு மரக்கம்பத்தின் அடியில் சாய்ந்து கொண்டு வீற்றிருந்தான் ராஜசிம்மன். அந்த நிலையில் ஒற்றை நாடியான அவன் உடலையும் முகத்தையும் பார்த்தால் குளத்திலிருந்து தண்டோடு வெயிலில் பறித்து எறிந்த தாமரை போல தோன்றியது. அந்த வாட்டத்தை கண்டு சக்கசேனாபதி மனத்தில் வேறு விதமாக நினைத்து பயந்தார். கடல் காய்ச்சல் மாறி ஏதாவது வருவதற்கு முன்னறிவிப்பு தான் இந்த சோர்வோ என்று தோன்றியது அவருக்கு. கப்பலுக்குள் பொருட்கள் வைத்திருந்த பகுதிக்கு போய் மேத்தென்றிருக்கும் கனமான விரிப்பு ஒன்றையும் சாய்ந்து கொள்வதற்கு வசதியான தலையணைகளையும் எடுத்துக்கொண்டு வந்தார். தளத்தில் ஒரு நல்ல இடமாக பார்த்து விரிப்பை விரித்தார். ராஜசிம்மனை எழுந்திருக்க செய்து கைத்தாங்கலாக நடத்தி அழைத்து கொண்டு போய் படுக்க வைத்தார். கையில் இருந்த வலம்புரி சங்கையும் படுக்கையிலேயே பக்கத்தில் வைத்து கொண்டான் அவன். அந்த செயலை பார்த்தபோது சக்கசேனாபதி மனத்துக்குள் சிரித்து கொண்டார். வீரமும் சூழ்ச்சியும் துணை கொண்டு ஒரு நாட்டின் அரியணையில் வீற்றிருக்க வேண்டிய அரசகுமாரனுக்கு இவ்வளவு குழந்தை மனமா? தனது விளையாட்டு பொருளை தான் தூங்கும் போதும் பக்கத்தில் வைத்து கொண்டு தூங்கும் சிறுபிள்ளையை போன்றல்லவா இது இருக்கிறது என்று நினைத்தார். இந்த சங்கை எப்போதும் உங்கள் பக்கத்திலே இருக்க வேண்டுமா? கப்பல் ஆடும்போது உருண்டு எங்கேயாவது போய்விடுமே. நான் இதை உள்ளே கொண்டு போய் வைத்து விடுகிறேன் என்று சிரித்து கொண்டே குனிந்து அதை கையில் எடுக்க முயன்றார் அவர். வேண்டாம், அது இங்கேயே இருக்கட்டும். படுத்திருந்தபடியே அவருடைய கைகளை மறித்து தடுத்து விட்டான் அவன். சரி, தூங்குங்கள். இப்படி சொல்லிவிட்டு நடந்தவர் எதையோ நினைத்து கொண்டவர் போல் மறுபடியும் அவன் அருகே வந்து முழங்கால்களை மடித்து மண்டியிட்டு அமர்ந்தார். இளவரசனின் மார்பை மூடியிருந்த பட்டு அங்கியை விலக்கி வலது கையால் தொட்டு பார்த்தார். பின்பு நெற்றியிலும் கையை வைத்து பார்த்தார். அவருடைய முகத்தில் கவலை வந்து குடிபுகுந்தது. கண்கள் எரிச்சலாக இருக்கிறதா உங்களுக்கு? ஆம் என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தான் ராஜசிம்மன். நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். கடற்காய்ச்சலை இழுத்து விட்டு கொண்டு தொல்லைப்படக்கூடாது. அவர் எச்சரிக்கை செய்துவிட்டு போனார். நினைத்து பார்க்கும்போது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது. தலைமுறையாக உரிமை கொண்டாட வேண்டிய முடியையும் வாளையும் சிம்மாசனத்தையும் கூட இப்படி பக்கத்தில் வைத்துக்கொண்டு பாதுகாக்க தெரியவில்லை. கப்பலின் ஒரு மூலையில் உள்ள அறையில் அடைபட்டு கிடக்கின்றன. ஏதோ ஒரு தீவில் எவ்வளோ ஒரு பொன்னிடம் விலைக்கு வாங்கிய இந்த சங்குக்கு இவ்வளவு யோகம், புதுப்பொருள் மோகம். யாரை நொந்து கொள்வது? உலகத்தில் பெண் சம்பந்தப்பட்ட எந்த பொருளுக்கும் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது என்று தளத்தில் நடந்து கொண்டே முணுமுணுத்தது அவருடைய வாய். உடல் தளர்ந்து படுத்து கொண்டிருந்த ராஜசிம்மனுக்கு கண் இமைகள் சொருகி விழிகள் மேற் கவிழ்ந்தன. உடலின் அனுபவங்களுக்கும் உள்ளத்துக்கும் ஏதோ நெருங்கிய தொடர்பு இருக்கும் போலும். காலையில் செண்பவ தீவிலிருந்து புறப்படுகிறவரை உற்சாகமாக இருந்த அவன் மனமும் இப்போது தளர்ந்திருந்தது. தன் செயல்களால் ஏற்பட்டிருக்கும் விளைவுகளை பற்றியெல்லாம் கற்பனை செய்து பார்த்தது அவன் உள்ளம். கடுங்குளிர்காலத்தில் வெந்நீருக்குள் உடலை முக்கிக் கொண்டால் இதமாக இருக்குமே, அதுபோல படுக்கையில் படுத்துக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டு நினைவுகளை எங்கோ படர விடுவது சுகமாக இருந்தது அவனுக்கு. ஒவ்வொரு முகமாக ஒவ்வொரு இடமாக அவன் முன் தோன்றியது. நினைவு நழுவி துயில் தழுவும் ஓய்ந்த நிலை. காற்று மண்டலத்தின் எட்ட முடியாத உயரத்துக்கு உடலின் கனம் குறைந்து நுண்ணிய உணர்வுகளே உடலாகி மெல்ல பறப்பது போன்று
தன் வசமற்றதோர் பரவசத்தில் ஆழ்ந்திருந்தது மனம். மலை உச்சியும் வான்முகடும் கடல் ஆழமும் நிலப்பரப்பும் இவை அனைத்தையின் பெருமையும் கம்பீரமும் ஒன்றாய் சமைந்து ஒரு முகமாக மாறி அவன் கண்களுக்கு அருகில் நெருங்கி வருகின்றது. பயந்து போய் அவன் கண்களை இறுக்கி மூடிக்கொள்கிறான். ராஜசிம்மா, நீ அசட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட்டாய். என்னென்னவோ பெரிய எண்ணங்களை எண்ணிக்கொண்டு உன்னை வரவழைத்து இடையாற்று மங்கலத்தில் ரகசியமாக தங்க வைத்தேன். நான் எதையதையோ திட்டமிட்டு கொண்டு செய்தேன். நீயும் எதையதையோ திட்டமிட்டு கொண்டுதான் என்னிடம் வந்து தங்கினாய் என்பது இப்போது புரிகிறது. என்ன செய்யலாம்? எப்படி நடக்குமோ அப்படி நடத்தி கொடுப்பதற்கு விதிக்கு சிறிதும் சம்மதமில்லை. பெரிய காண்டாமணியின் நாக்கை கையின் வலிமை கொண்ட மட்டும் இழுத்து விட்டு விட்டு அடிப்பது போல் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அறையாக அவன் கன்னத்தில் மோதிவிட்டு செவிக்குள் புகுந்தது. பயந்து கொண்டே மெல்ல கண்களை திறக்க முயன்றான் அவன். ஆனால் கண்ணை திறப்பதற்கு முன்பே மகாமண்டலேஸ்வரின் முகம் கண்ணுக்குள்ளே புகுந்து வந்து தெரிந்தது போல் அவனுக்கு புலனாகிறது. மறுபடியும் சில கணங்கள் காற்று மண்டலத்தில் பறப்பது போல் ஒரு பரவசம் ஏற்பட்டது. அந்த பரவசத்தை கலைத்து கொண்டு, குழந்தாய் என்று ஒரு குரல் உலகத்து கருணையெல்லாம் உள்ளடக்கி கொண்டு ஒலித்தது. ராஜசிம்மன் தன்னை பெற்றெடுத்த அன்னையின் முகத்தை கண்டான். அவன் நெஞ்சம் நெகிழ்ந்தது. குழந்தாய் என்று அந்த குரல் உலகில் தாயின் குரலை தவிர வேறு எந்த குரலும் ஏற்படுத்த முடியாத நெகிழ்ச்சி அது. செல்வா, இத்தனை வயதும் பொறுப்பும் ஏற்பட்ட பின்பும் உனக்கு இன்னும் விளையாட்டு புத்தி போகவில்லையே அப்பா. யாரிடம் விளையாடலாம், யாரை ஏமாற்றலாம் என்று கூடவா உனக்கு தெரியாமல் போய்விட்டது? மகாமண்டலேஸ்வரர் எவ்வளவு பெரியவர்! நம் நலனிலும் நாட்டு நலனிலும் எவ்வளவு அக்கறை உள்ளவர்! அவர் உனக்கு கெடுதல் செய்ய முற்படுவாரா? அவரை கூட நம்பாமல் இப்படி நடந்து கொண்டு விட்டாயே நீ. இடையாற்று மங்கலத்தில் வந்து மறைந்து கொண்டிருந்த போது உன் தாயை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு உன் மனதிலே ஒரு தடம் கூட ஏற்படவில்லையா குழந்தாய்? நீ வந்து பார்க்க வேண்டும் என்று உன் மனதில் ஒரு முறையாவது நினைத்திருந்தாலே போதும். அதுவே என் தாய்மைக்கு வெற்றிதான். அரியணை ஏறி அரசாண்டு வீரச் செயல்கள் புரிந்து தென்பாண்டி நாட்டு மக்கள் மனங்களையெல்லாம் கவர வேண்டிய நீ அந்த அரியணையையும் அரசுரிமை பொருட்களையுமே கவர்ந்து கொண்டு போய்விட்டாயே. யாருக்கும் தெரியாமல் இப்படி கவர்ந்து கொண்டு கல்வனை போல் போவதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா அப்பா? ஆற்றங்கரை மரம் போல் செழித்து கொழித்து பெருவாழ்வு வாழ்ந்த உன் தந்தையைப் போல் தென்பாண்டி நாட்டை ஆளும் வீரம் கடகம் செறிந்த உன் கைகளில் இருக்கும் என்றுதான் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்ய போகிறாயோ? அந்த குரல் ஒலி நின்று போயிற்று. ஐயோ அம்மா என்று அலறிவிட வேண்டும் போல் இருந்தது குமாரபாண்டியனுக்கு. ஆனால் அப்படி அலற முடியாமலும் அழ முடியாமலும் ஏதோ ஒரு உணர்ச்சி அவன் வாயை கட்டிவிட்டது போல் இருந்தது. வாயிருந்தும் நாவிருந்தும் பேசத் தெரிந்தும் அவன் ஊமையானான். நீங்கள் மிகவும் பொல்லாதவர். உங்களுக்கு இரக்கமே கிடையாது. கல் நெஞ்சுடையவர். முகத்திலும் கண்களிலும் பொய்க்கோபம் துடிக்க குழல்வாய்மொழி அவன் முன் தோன்றினாள். குழல்வாய்மொழி, நீ என்னை மன்னித்து விடு. நான் உன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்துவிட்டேன் என்று எதையோ சொல்வதற்காக அவன் வாயை திறந்தான். ஆனால் அந்த பெண்ணின் பேச்சு அவன் வாயை திறக்கவே விடவில்லை. ஆத்திரமடைந்து கூப்பாடு போட்டாள் அவள். நீங்கள் பேசாதீர்கள். போதும் உங்கள் பேச்சு. பேசி பேசி என்னை ஏமாற்றினீர்கள். அத்தனையும் வெளிவேடம். உடலுக்கு வேடம் போட்டுக்கொள்ளத்தான் உங்களுக்கு தெரியும் என்று நினைத்திருந்தேன். நீங்களோ மனதில், நினைவில், அன்பில், பேச்சில் எல்லாவற்றிலும் வெளிவேடம் போடுகிறீர்கள். நீங்கள் பெரிய கள்வர், மிக பெரிய கள்வர். உலகத்து கள்வர்களுக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் தான் திருடத் தெரிந்திருக்கிறது. உங்களுக்கு அதோடு மனத்தையும் திருடி ஏமாற்றிவிட்டு போகத் தெரிகிறது. ஐயா இளவரசரே, நீங்கள் கெட்டிக்காரர் என்று உங்கள் மனதில் எண்ணமோ? படபடப்பாக பேச்சை கொட்டிவிட்டு மறைந்து விட்டது இடையாற்று மங்கலத்து இளம்குமரியின் மதிமுகம். அப்புறம் சமீபத்தில் அவன் சந்திக்காத யார் யாருடைய முகமோ எந்த எந்த இடங்களோ அவன் கண்முன் தெரிந்து மறைந்தன. நாராயணன் சேந்தன், தளபதி வல்லாளத்தேவன், பகவதி, விலாசினி, ஆசிரியர் பிரான், பவழக்கனிவாயர், இடையாற்று மங்கலத்து படகோட்டி, பாண்டி நாட்டு கூற்றத் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொருவர் முகமும் அவன் பார்வைக்கு முன்னால் தோன்றி மறைந்து ஏசி இறைந்து சினந்து பேசுவது போல் தோன்றியது. கோட்டை,
அரண்மனை, இடையாற்றுமங்கலம், பரளியாறு, வசந்த மண்டபம், குமரிக்கோயில், விழிலும், சுசீந்திரம், மின்னல் மின்னலாக, ஒளிவட்டம் ஒளிவட்டமாக இந்த இடங்கள் அவன் உணர்வுக்கு புலனாகி மறைந்தன. எல்லாவற்றுக்கும் இறுதியில் கடல் முடிவற்று தெரிந்த நீர் பிரளயத்தின் மேல் சக்கசேனாதிபதி அருகில் துணை நின்று கொண்டு ஒரு கப்பலில் அவன் எங்கோ அழைத்து கொண்டு போகிறார். செம்பவழத்தீவு, கடைவீதி, மதிவதனி, வலம்புரி சங்கு, உயிருக்கு நேர்ந்த ஆபத்து, முதலை வலையில் சுருண்டு தப்பியது, நினைவுகள் முகை பிறழாமல் ஒவ்வொன்றாக தொடர்கின்றன. சிரித்து கொண்டே மதிவதனி அவனுக்கு முன் தோன்றுகிறாள். அவன் நாவலோடு எழுந்து ஓடிப்போய் அவள் கொடி உடலை தழுவிக்கொள்கிறான். அடடா, அந்த இன்ப அரவணைப்பில்தான் என்ன சுகம்! எலும்பும் தோலும் நரம்பும் இணைந்து மனித பெண்ணின் உடல் போலவா இருக்கிறது அது? மலர்களின் மென்மையும் அமுதத்தின் இனிமையும் மின்னலின் ஒளியும் கலந்து கவின் பெற்று இளமை ரசம் பூசிய ஒரு கந்தர்வ சிலை அவள் உடல். அவன் தழுவலில் கண்ணோடு கண்ணினை கலப்புற்று நிற்கும் அவள் நாணிக் கண் புதைத்து சிரிக்கிறாள். அப்போது இடையாற்று மங்கலம் நம்பி ஓடி வந்து, நீர் ஒரு அசடன் என்று கூச்சலிடுகிறார். அவனுடைய அன்னை ஓடி வந்து, உமனுக்கு இன்னும் விளையாட்டி புத்தி போகவில்லை என்கிறாள். குழல்வாய்மொழி ஓடி வந்து, நீங்கள் பொல்லாதவர் என்று பொறாமையோடு கத்துகிறாள். சக்க சேனாதிபதி சிரித்து கொண்டே, நீங்கள் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறீர்களே என்று குற்றம் சுமத்துகிறார். அத்தனை குரல்களும் மண்டையை பிளப்பது போல் ஒன்றாக சேர்ந்து ஒலிக்கின்றன. அவன் பயந்து போய் மதிவதனி இன்னும் இறுக்கி தழுவிக்கொள்கிறான். ஐயோ, இதென்ன உங்கள் உடல் இப்படி அனலாய் சுடுகிறதே என்று பதறிப்போய் சொல்கிறாள் அவள். ராஜசிம்மனின் உடல் வெடவெடவென்று நறுங்குகிறது. பெண்ணே, இந்த கனலை தீர்க்கும் மருந்து நீதான் என்று அவளை தழுவிய கைகளை எடுக்காமலே சொல்கிறான் அவன். திடீரென்று யாரோ கைகொட்டி சிரிக்கும் ஒலி கடல் ஒலியோடு கலந்து கேட்கிறது. காற்று மண்டலத்தில் நுண்ணுணர்வே உடலாகி மேலே எட்டாத உயரத்தில் பறந்து கொண்டிருந்த ராஜசிம்மனின் உடல் பொத்தென்று தரையில் வந்து விழுந்ததைப் போல் ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொண்டு அவன் மெல்ல கண்களை திறக்கிறான். எதிரே கப்பல் தளத்தில் சக்கசேனாதிபதி அவன் அருகே சிரித்து கொண்டு நிற்கிறார். தன் கைகளினால் படுக்கையின் பக்கத்தில் இருந்த வலம்புரி சங்கை நெரித்து விடுவது போல் தழுவிக்கொண்டிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தான் அவன். அவர் சிரிப்பதன் காரணம் புரிந்தது. அத்தனையும் கனவு, முடியா கனவு என்றுதான் அதற்கு முடிவோ. ராஜசிம்மன் வெட்கமடைந்து சங்கை பற்றி தழுவிக்கொண்டிருந்த தன் கைகளை எடுத்தான். தூக்கத்தில் இப்படியா அழுகையும் சிரிப்புமாக மாறி மாறி உளறி பிதற்றுவீர்கள்? நான் பயந்தே போனேன். நீங்கள் இந்த சங்கை அழுத்திய விதத்தை பார்த்தால் உங்கள் பிடியின் இறுக்கம் தாங்காமல் இது உடைந்து விடுமோ என்று அஞ்சிவிட்டேன் சக்க சேனாபதி கூறினான். அவன் அருகில் குனிந்து உட்கார்ந்து மீண்டும் மார்பையும் நெற்றியையும் தொட்டு நீவி பார்த்தார். அவர் முகம் சுருங்கி சிரித்தது. உங்களுக்கு காய்ச்சல் தான் வந்திருக்கிறது, நான் நினைத்தது சரியாக போயிற்று என்று பதட்டத்தோடு கூறிவிட்டு போர்வையை எடுத்து நன்றாக இழுத்து போர்த்திவிட்டார். ராஜசிம்மன் அவரை பார்த்து மிரள மிரள விழித்தான். கப்பல் அறைக்கு போய் ஏதோ ஒரு தைலத்தை எடுத்து கொண்டு வந்து அவன் மார்பிலும் நெற்றியிலும் சூடு பறக்க தேய்த்து தடவி கொடுத்தார்.